இந்திய விமானப்படை தினத்தையொட்டி சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதால் காவல்துறை போக்குவரத்து மாற்றங்களை செய்துள்ளது. இதனால் ஏராளமான மக்கள் நடந்தே வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெரி இணையரார் அவர்கிட்ட கேட்கலாம். ஜெரி, குட் மார்னிங். என்னென்ன ரூட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரத்துக்கு இந்த சேஞ்சஸ் இருக்க போகுது, ஃபுல் டீட்டெயில்ஸ். குட் மார்னிங். இன்றைக்கு இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் மெகா சாகச நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. 11 மணிக்கு தொடங்கிய இந்த சாகச நிகழ்ச்சி 12-1 மணி வரை, அதாவது 3 மணி நேரம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காணுவதற்காக பொதுமக்களுக்கு இலவச அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஏராளமான, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு சாலைகளில் மாற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் பார்க்கிங்கிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அந்த காட்சிகளை காண்பித்து கொண்டிருக்கிறார். சாலை நடுவே தடுப்புகள் அமைத்து ஒரு வழியாக காவல்துறையினர் செல்வதற்கும் விஐபிகள் செல்வதற்கும் ஒரு புறம் பொதுமக்கள் செல்வதற்கும் இங்கே பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவல்துறை இது குறித்து வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் கூட சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெற உள்ள விமான சாகச நிகழ்ச்சி, அதாவது இன்று நடைபெற இருக்கக்கூடிய சாகச நிகழ்ச்சி காரணமாக போக்குவரத்து மாற்றம் மற்றும் பார்க்கிங் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தனர். அதன்படி காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவு சின்னம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல பாஸ் இல்லாத வாகன ஓட்டிகள் பார்க்கிங் ஏற்பாடுகளுக்கு ஆர்கே சாலைக்கு பதிலாக வாலாஜா சாலையை பயன்படுத்தலாம் எனவும், திருவான்மையூரிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிஸை நோக்கி வரும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றனர். இதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் இலக்கை அடைய சர்தார் படேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, அண்ணா சாலையை பயன்படுத்தலாம். இதே போல பாரிஸிலிருந்து திருவான்மையூர் செல்லும் வாகனங்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாறாக அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம். அண்ணா சிலையிலிருந்து எம்டிசி பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை ரோடு, ரத்னா கஃபே சந்திப்பு, ஐஸ் ஹவுஸ் சந்திப்பு, டாக்டர் நடேசன் சாலை, ஆர்கே சாலை, விஎம் தெரு, மந்தேவெளி, மயிலாப்பூர் வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம் என காவல்துறை கூறியிருக்கிறது. அதே போல் இங்கே காலை 9லிருந்து 9:30 மணிக்குள்ளாக பார்க்கிங்கள் மூடப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக பார்க்கிங் யாரெல்லாம் வாகனங்களை நிறுத்த வேண்டுமோ அதற்குள்ளாக வர வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றனர். இதே போல் கிரீன்வேஸ் பாயிண்டில் இருந்து வரும் வாகனங்கள் மந்தவெளி, ஆரியபுரம் 2வது பிரதான சாலை, டிடிகே சாலை, ஆர்கே சாலை, அண்ணா சாலை வழியாக சென்று தங்கள் இலக்கை அடையலாம் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் வாகன நிறுத்தத்திற்கான செயல்பட்டுள்ள ஏற்பாடுகள் காமராஜர் சாலை, கடற்கரை சாலை, விவிஐபி கார் பார்க்கிங், பிரசிடென்சி கல்லூரி, சுவாமி விவேகானந்த சாலை, லேடி வெலிங்டன் கல்லூரி வாகனங்களை நிறுத்தலாம் என காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போல் இந்த சாகச நிகழ்ச்சிக்கு ஏராளமான, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஆம்புலன்ஸுகள் வரிசை கட்டி நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ்கள் மட்டுமின்றி மொபைல் ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தில் இருந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய மொபைல் ஆம்புலன்ஸுகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். வழிநெடுக ஏராளமான பொதுமக்கள் இங்கே வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய காலையிலிருந்தே உடைமைகளை எடுத்துக்கொண்டு உணவு பொட்டலங்கள், தண்ணீர் பாட்டில்கள், அவருடைய உடைகள் என எக்கச்சக்கமான உடைமைகளை எடுத்துக்கொண்டு இங்கே வரிசையிலாக வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே காவல்துறையினர் இங்கே ஒரு அடிக்கு ஒரு போலீசார் என்ற வீதம் ஆயிரக்கணக்கான போலீசார் இங்கே பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்று பொதுமக்களுக்கு தனி பாதை, விஐபிகளுக்கு தனி பாதை, விவிஐபிகளுக்கு தனி பாதை என்றும் இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாகச நிகழ்ச்சியினுடைய நடுப்பகுதியாக விவேகானந்தருடைய நினைவு மண்டபமானது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை சுற்றி மட்டுமே நூற்றுக்கணக்கான போலீசார் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்கள் இன்ஃபோக்கு தேங்க்யூ ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.